ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்பின்னிங் சார் என்ன பார்க்க போனால் புதுசாக ஃபேடல் வீலில் வந்துருக்குல கைஸ், அதான் நம்ம ஸ்கை டைவு அது எடுக்கலான்னு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கை டைவ் வச்சுருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் சேர்த்து வச்சு கரெக்டாக இருக்குது டைமண்டு. சப்போஸ் லக்கில் கிடச்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி தான் கைஸ் எடுக்கணும். அதே டைமண்ட் சேர்த்து வச்சு ஒரே ஸ்பின் ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு எடுத்த உடனே ஸ்கேட் போர்டு கொடுக்குறான். சரி ரைட்டு, ரேரானதையும் முதல் கொடுக்குறான் அப்படின்னா அதையும் கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். சரி குறான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னடா இது நான் மேஜிக் ரூம் ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குறேன். அடா பாவி அப்படின்னு தான் இருந்துச்சு. எப்படி என்னடா கன்க்ரீட்லாம் கொடுக்குறேன். போன பண்டில் ஒரு ஈவெண்ட் ஸ்பின் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி லக்கு. அந்த 300 டோக்கன் பண்ணுறதுக்கு அவன் கர்ணாக்காரன் நமக்கு ஃப்ரீயாகவே வச்சுக்கலான்னு கொடுத்தான். அந்த இதில் லக்கு போயிடுச்சு போல நமக்கு. அது ஒரு தட்டி தான்ப்பா உனக்கு லக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த டைமண்ட் அழிக்கலான்னு முடிவு எடுத்துட்டான் போல. வந்துருக்க டைமண்ட்டை பார்த்துட்டான ஒரு வேலை பக்கத்தில் இருந்து. ஆடா பேக் பேக் கொடுத்துட்டா டி ஒரு வழியாக அந்த மட்டும் கொடுத்துறாரு. வேணாண்டாடி ஆடா பாவி நான் இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமாடா. ஆடா பாவியில் போடு கைஸ் முடிச்சுட்டான் கர்ணாக்காரன் நமக்கு சோழியை. ரைட்டரா போயிட்டு அப்படின்னு தான் இருந்துச்சு. இதுதான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வழியாக என் சொத்தை அழிச்சு இந்த ஸ்கை டைவ் எடுத்தாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இந்த மாதிரி யார் ட்ரை பண்ணி யாரெல்லாம் அப்படி மொக்கம் வாங்கி எத்தனை பேருக்கு லக்கில் பார்க்கலாம்.